ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 குரூப் 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக ஒரு பேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதுக்கான ஸ்கெடியூல் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கெடியூல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு தரமான ஸ்கெடியூல். ஓகேவா? ஸோ அது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வீட்டிலேருந்தே படிக்கிறவங்களா இருக்கட்டும். ஸோ நான் வந்து 5 மணி நேரம் படிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, 2 மணி நேரம் படிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, இல்லை ஃபுல் டே இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, எந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலுமே இந்த ஸ்டடி பிளான் ஒரு தரமான ஸ்டடி பிளான். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாசத்துல நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கெடியூல் அவ்வளோ ஒரு தரமான ஸ்கெடியூல். பேட்ச் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1/12/2025. ஓகேவா? ஸோ பேட்ச் ஸ்டார்ட் டேட் என்னது? 1/12 டிசம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ 30ஆம் தேதி வரைக்கும் அட்மிஷன் இருக்கு. 1ஆம் தேதி உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எப்படி படிக்கணும், எந்த மாதிரியெல்லாம் கிளாஸ் இருக்கும், ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஸ்கெடியூல் இருக்குது அப்படின்னா ஸ்கெடியூல் வெறும் டெஸ்ட் பேட்ச் தானே அப்படின்னு வெறும் டெஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் தான் வருமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கு உண்டான அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் ஆகட்டும், ஸ்கூல் புக் மெட்டீரியல் ஆகட்டும், ஸ்கூல் புக்கை சிம்பிளிஃபை பண்ண மெட்டீரியல் ஆகட்டும், கிளாஸ் வீடியோ ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு தரவாக வந்துடும். ஓகேவா? நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக படித்தா போதும். ஓகேவா? ஸோ 100% உங்களை எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் படித்தா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ பேட்ச் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டில் குரூப் 4 எக்ஸாம் 2026 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஸ்பெஷல் நோட்ஸ் பிடிஎஃப் வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி ஸ்பெஷல் நோட்ஸ் பிடிஎஃப் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா தமிழுக்கு வரும், ஜிஎஸ்க்கு வரும், சிஏக்கு வரும். தமிழுக்கு என்ன மேம் ஸ்பெஷல் பிடிஎஃப் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் மெட்டீரியல் ஃபுல்லாகவும் கொடுத்துருவோம். அதில் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதையும் தனியாக கொடுத்துருவோம். இது வந்து நார்மலாக ஸ்கூல் புக்கு. இது போக அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடிய 42 மட்டும் படித்தா போதுமானா சத்தியமாக பத்தாது. அதே மாதிரி ஒரு சொல் பல பொருள் புக்ல எக்ஸாம்பிளே 1-2 தான் இருக்கும். அப்ப அது மட்டும் 10 பத்தாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ்ல இருந்து கொடுத்துருவோம். இது போக கலைச்சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மரபு தொடர், மயங்கொலி சொற்கள், இந்த மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா உங்களுக்கு கம்பைண்டாக கொடுத்துருவோம். என்னென்ன படிக்கணுமோ உங்களுக்கு தேவையானதை தெளிவாக நாங்கள் கொடுத்துருவோம். இதை தவிர நீங்கள் வெளியே எதுவுமே படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படித்தாலே போதும். ஓகேவா?